மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட 2934 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். இதற்கிடையே விருப்ப மனு அளித்தோரிடம் நேர்காணல் நடத்தப்படும் தேதிகளை திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் அறிவித்துள்ளன. அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தோரிடம் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் எம்ஜிஆர் மாளிகையில் நேர்காணல் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திங்கட்கிழமையன்று திண்டுக்கல், கரூர், நாகை, தஞ்சாவூர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, புதுச்சேரி உள்ளிட்ட 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வருபவர்கள் விருப்ப மனுக்கான கட்டண ரசீதுடன் உரிய நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுகவிலும் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி காலை 9 மணி முதல் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து விருப்ப மனு அளித்தோரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நேர்காணலின் போது தொடர்புடைய நாடாளுமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர்களும் விருப்ப மனு அளித்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேர்காணலுக்கு வருவோரின் ஆதரவாளர்களோ பரிந்துரையாளர்களோ அனுமதிக்கப்படமாட்டார்கள் எனவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்.